Hello viewers, நான் உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேனியூர் வந்து செடிங்களுக்கு எப்படி ஒரு ஊட்டச்சத்தாக வந்து கொடுக்குறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து மேனியூருக்கோ காம்போஸ்ட்கோ இருக்க வேறுபாடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எந்த விலங்கோட கழிவு இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வெயிலில் வந்து காய வச்சுருவோம். காஞ்ச உடனே அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். நம்மளுக்கு எப்போ தேவையோ செடிங்களுக்கு அப்போ ஒரு ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கலாம். இதுதான் மேனியூர். காம்போஸ்ட் வந்து ஒரே வரியில் வந்து சொல்லி முடிச்சிடலாம். மக்கும் குப்பைகள், ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சனுக்கு வெஜிடபிள் வேஸ்ட்டு, நம்ம சாப்பிட்ட ஃப்ரூட்டோட தோல், காய்ந்த சருகுகள், இலைகள், இதெல்லாம் வந்து மக்கி நம்மளுக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குது பாருங்கள், அதுதான் வந்து காம்போஸ்ட்டு நம்ம சொல்லுவோம். மேன்யூரும் காம்போஸ்ட் தமிழில் ஒரே வார்த்தை தான், உரம் சொல்லி முடிக்கிறாங்க. மேன்யூர் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். உங்ககிட்ட எந்த விலங்கோட சாணம் இருந்தாலும் பரவாயில்ல, யானையோட சாணம், குதிரையோட சாணம், மாட்டோட சாணம், ஆட்டோட புழுக்க, நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் வளர்க்குறீங்க, அந்த ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ண வேஸ்ட் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன கையில் கிடைக்குதோ அது யூஸ் பண்ணுங்க. எந்த விலங்கோட கழிவு வெளியேற்றும் போது அதோட சாணம் வந்து ஹீட் ஆகும். உடனே வந்து செடிக்கு போட்டோன்னா சாயிலோட சர்ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடும், ப்ளஸ் வந்து சாயில் வந்து டஃப் ஆகிடும். அந்த சாணம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில ப்ராசஸ் வந்து செய்யணும். அது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். யானையோட சாணம் வந்து நான் வச்சுருக்கேன். யானையோட சாணம் பெருசாக இருக்கிறதுனால அது சின்ன சின்ன உருண்டைகளாக நான் பண்ணிக்கிறேன். அது வந்து நான் வெரைட்டி ஆட்ட தட்ட முடியாது, ஏன்னா வந்து அந்த சாணம் வந்து நரன்னு இருக்கும். எல்லா சாணமும் உருண்டையாக பண்ணி முடித்தோடனே நம்ம வெயில வந்து காய வச்சிருவோம். வெயில் வந்து காயிருக்கு எனக்கு 3-4 நாள் கம்ப்ளீட்டாக தேவைப்பட்டது. உங்களோட ஏரியாவோட வெதர் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டேஸும் வந்து கேல்குலேட் ஆகும். இப்போ வந்து ஒரு பாத்திரம் நான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஆட்டோட புழுக்க 5-10 நிமிஷமாக முன்னாடி வந்து ஊற வச்சிட்டேன். நம்ம காய வச்சுருந்த யானை லத்தி உருண்டை வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா தூள் பண்ணிக்க போகிறோம். ஏன் தூள் பண்ணுறோன்னா, நம்ம பூமிக்கு போடும்போது அப்போ தான் சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகும். சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த யானை சாணம் உருண்டை வந்து நல்லா தூள் பண்ணிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் ஓரமாக வச்சுருங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எந்த செடிக்கு இந்த உரம் போடுறோமோ ஓரடி சுற்றளவு வந்து எடை விட்டுட்டு அது சுற்றிலும் வந்து நம்ம ஒரு குழியாட்டம் வந்து வெட்ட போகிறோம். 1-1.5 இன்ச் ஆழம் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து போக வேணாம். வேறு இருக்கும். அந்த குழியில தான் நம்ம காம்போஸ்ட் போட்டு மண்ணு போட்டு மூடிடுவோம். மேனியூர் வந்து பூமிக்கு போட்டாச்சு. இந்த பூமியில என்ன ப்ராசஸ் நடக்குது நம்ம பார்க்கலாம். பூமியில இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்லாம் அந்த காம்போஸ்ட் சாப்பிட்டு அந்த காம்போஸ்ட் வந்து டீகே ஆகி அந்த நுண்ணுயிர்கள் வெளியேற்றும் கழிவுகள் தான் பிளான்ட்டோட ரூட் ஹேர் தான் அப்சர்வ் பண்ணுது. நிறைய பேர் வந்து சொல்றாங்க உரம் போட்டோன்னா பிளான்ட்டோட ரூட்டை அப்சர்வ் பண்ணுது. அப்படிலாம் இல்லை, இதுதான் ப்ராசஸ். நீங்கள் சின்ன சின்ன விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 3 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 10 பேர் ரீச் ஆகணும். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிவிங்க. இந்த ரூட் ஹேர் வந்து எங்கே இருக்குது நம்ம பார்க்கலாம். பிளான்ட் ரூட் சிஸ்டத்தில் 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. நுனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கேப்புக்கும், அதுக்கு மேலே மெரிஸ்டமேட்டிக் ஜோனுக்கும், அதுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஜோனுக்கும், எலாங்கேஷன் ஜோனுக்கு மேலே வந்து மெச்சுரேஷன் ஜோன். இந்த மெச்சுரேஷன் ஜோன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளான்ட் ரூட் சிஸ்டமில் மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ரூட் தான் பிரைமரி ரூட். அதுலேருந்து பிரிஞ்சு போகிற கிளைகள் தான் செகண்டரி ரூட். அது இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா லேட்டர் ரூட்ஸ். அந்த செகண்டரி ரூட்லேருந்து பிரிஞ்சு போகிற கிளைகள் தான் டெர்ஷரி ரூட். அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ரூட் ஹேர். இந்த ரூட் ஹேர் தான் வாட்டரு, மினரல்ஸு, நியூட்ரிஷன், மைக்ரோப்ஸ் வெளியேற்றும் கழிவுகள் வந்து அப்சர்வ் பண்ணுது. எனக்கு பின்னாடி கொடிப்பந்தல் பீர்க்காங்கோட கொடி ஈல்டு வந்து இப்போ முடிய போகுது. கொடி அவரையோட ஈல்டு இப்போதான் ஆரம்பிக்க போகுது. அதாவது இப்போதான் பூவிட்டு இருக்கு. காய் இனிமேல தான் காய்க்கும். காய் வைக்கும் போது காயோட அளவும் மற்றும் வந்து காயோட சுவைத்தன்மையும் அதிகப்படுத்தும். என்னை பொறுத்த வரைக்கும் காய் வைக்கக்கூடிய செடிகளாக பார்த்து இந்த யானை சாணத்தை நான் ஊட்டமாக கொடுப்பேன். எலிஃபென்ட் டங் பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். எலிஃபென்ட் வெளியேற்றும் கழிவுகள் பார்த்தீங்கன்னா 100 கிலோ. இந்த எலிஃபென்ட் டங்க்ல என்னென்ன காம்பனண்ட் இருக்குதுன்னா, நைட்ரஜனுக்கு, பாஸ்பரஸுக்கு, பொட்டாசியமுக்கு, கால்சியமுக்கு, மெக்னீஷியமுக்கு, சோடியமுக்கு. எலிஃபென்ட் அதோட ஃபுட்டு வந்து 40% தான் டைஜஸ்ட் பண்ணிக்கும். மீதி 60% ஆஃப் வேஸ்டேஜ் வந்து ஃபைபர் ஃபார்மாக அதோட கழிவு வந்து வெளியேறும். ஃபைபர் ஃபார்ம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த 100 கிலோவில் 115 பேப்பர் வந்து செய்யலாம். இப்போ காய்ந்த யானை சாணம் வந்து நம்ம கொசு வெரைட்டியாக யூஸ் பண்ணுறோம். சாணம் ஃபுல்லாக காய்ஞ்சி அது லைட்டாக வந்து பற்ற வச்சோன்னா அந்த புகையோட வாடைக்கு கொசு தொல்லை வராது. இந்த விஷயம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க.
5 ஸ்டார் ஹோட்டல்ல காஃபி டியூ ஒரு ஐட்டத்துல எலிஃபண்ட் டங்க் ஒரு இன்கிரீடியண்டா யூஸ் பண்றாங்க. இந்த கொடி அவரை உரம் போட்டு டே வைஸ் என்ன ரிசல்ட் நான் காமிச்சிருக்கேன். இந்த அவரை வந்து தித்திக்கும் தன்மை உடையது. மார்க்கெட்ல இது அதிக டிமாண்ட் இருக்கு. நான் மார்க்கெட்டு போனாலும் இந்த டைப் ஆஃப் அவரை வந்து இருந்துச்சுன்னா அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பேன். இதுதான் முதல்ல நான் வாங்குவேன். இந்த அவரை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதோட நார் வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். இந்த அவரையோட எட்ஜ்ல மெஜந்தா கலர்ல இருக்கும். இந்த வீடியோல இருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. Ta-da!